குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். An industrial metallic bucket is in the shape of a frustum of a right circular cone whose top and bottom diameters are 10 meter and 4 meter and whose height of the frustum is 4 meter. Then outer curved surface area of the bucket is what ன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு முதல்ல என்ன தெரியணும், ஃப்ரஸ்டம்னா என்னன்னு தெரியணும். ஒரு ஃப்ரஸ்டம்னா என்ன, ஒரு கோன் எடுத்துக்கோங்க. அந்த கோனை அந்த எல்லோ கலர் பிளேடு வச்சு கட் பண்ணுங்க. கட் பண்ணி அந்த டாப்பில் இருக்கிறத மட்டும் கழட்டி போட்டுருங்க. மிச்சம் இருக்கு பாருங்க, மூணாவது டயக்ராம், அதுதான் ஃப்ரஸ்டம். கரெக்டுங்களா? சரி, இதை தலையில் ஒரு ஹேண்டில் மட்டும் வச்சா எப்படி இருக்கும், இது ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ரைட். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பாட்டம் டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. டாப் டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட் எவ்வளவு, 4 மீட்டர். நான் ஹெச்சை வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பாட்டம் டயமீட்டர் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாட்டத்தோட ரேடியஸ் என்னவா இருக்கும், 5ஆக இருக்கும். அடுத்து டாப் டயமீட்டர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டாப் ரேடியஸ் என்னவா இருக்கும், 2 மீட்டராக இருக்கும். 4ல் பாதி 2வா? சரி, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வளைபரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதுக்கு ஃபார்முலா என்ன, பை இன்ட்டு R1 + R2 மல்டிப்ளைடு பை எல். அப்போ R1ஐயும் R2ஐயும் கூட்டினா 7, பை 22/7. ஓகே, இப்போ எல் மட்டும் தான் நமக்கு தெரியணும். எல்னா என்ன, ஸ்லாண்ட் ஹைட்டு. அந்த ஒரு ஆரோ போட்டு எல்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ எல் மட்டும் கண்டுபிடிச்சா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. சரி, எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, √ height ஸ்கொயர் ப்ளஸ் லார்ஜஸ்ட் ரேடியஸ் மைனஸ் ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் ஸ்கொயர், R1 - R2 ஸ்கொயர். கண்டுபிடிச்சிருவோமா? ஹெச்சோட வேல்யூ என்ன, 4. R1 எவ்வளவு, 5. R2 எவ்வளவு, 2. எல்லாத்தையும் தூக்கி உள்ள சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும், 16 + 3 த ஹோல் ஸ்கொயர் ஆயிருமா. அப்போ 16 + 9க்கு ரூட் எடுக்கணும். அப்போ ஆன்சர் என்ன, ஸ்லாண்டிங் ஹைட்டு 5. அப்போ தூக்கி கர்வ்டு சர்ஃபேஸில் உள்ள தூக்கி போட்டுருவோமா, 22/7 × 7/5. 7 கட் பண்ணால் மிச்சம் என்ன இருக்கும், 5 × 22. 5 × 22 எவ்வளவு, 110 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்.